மலர் அம்மா சமையல் சேனலில் இன்றைக்கி வந்து லட்டு தான் செய்ய போகிறோம். நம்ம வந்து கொஞ்சமாக மாவு வச்சு உடனுக்குடனே டக்குன்னு ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா அரை மணி நேரத்தில் வந்து நம்ம லட்டு செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 300 கிராம் கடலை மாவு எடுத்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். நாம் வந்து ஸ்வீட் செய்யும் போது எப்போவுமே சால்ட்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து சுவையை வந்து அதிகமாக கூட்டும். ஒரு சிட்டிக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கலருக்காக நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலர் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கலர் பவுட்ரு பிடிக்கலன்னா மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் கடலை மாவோடு நம்ம போட்ட சால்ட்டு, கலர் பவுட்ரு, சோடா உப்பு எல்லாம் நல்லா கலந்து வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பக்கத்துக்கு நம்ம மாவு வந்து கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பூந்தி ஊற்றும் போது மாவு வந்து நிற்காமல் அப்படியே எண்ணெயில் வந்து விடணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கணும். நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். நான் வந்து 300 கிராம் கடலை மாவு எடுத்திருந்தேன். 400 மில்லி தண்ணி எடுத்தனால அதில் வந்து இந்த அளவுக்கு தான் மீதியாச்சு. இப்போ நம்ம கரைச்சிருக்கிற மாவு பார்த்திங்கன்னா கரெக்டாக தோசை மாவு பக்குவத்துக்கு பாருங்கள். இந்த மாதிரி உழன மாவு ஊற்றும் போது கொஞ்சம் உருண்டை மாதிரி கட்டக்கூடாது. நேராக மாவு போய் இப்படி உழணும். இப்படி இருந்தால் தான் பூந்தி வந்து நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வரும். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பூந்தி வந்து சும்மா ஒரு சொட்டு விட்டு பார்க்கலாம். போட்ட உடனே மேலே எழும்பி வரணும். சூப்பராக எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பூந்தி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எழும்பி வரணும். அப்போ தான் நம்ம போட்டால் பூந்தி உடனே எல்லாம் குண்டு குண்டாக நல்லா வரும். எண்ணெய் காயலைன்னா சப்பையாயிடும் பூந்தி. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்குதா இருந்தால் பூந்தி வந்து சின்ன சின்னதாக முத்தாக கிடைக்கும் நமக்கு. மாவு இந்த மாதிரி விடும் போது பாருங்கள், அப்படியே கீழே ஊந்த உடனே சைடில் போயிடணும். இந்த மாதிரி போகணும்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். பூந்திக்கெல்லாம் வந்து ரொம்ப கலர் மாதிரி மொறுன்னு வரக்கூடாது. கொஞ்சம் வந்து மெத்துனே இருக்கணும் பூந்திக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடனே எடுத்துடணும். பாருங்கள், இப்போ வந்து இப்படி கலந்து விட்டுட்டு உடனே நம்ம வந்து எடுத்துடணும். இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம போடுற பூந்தி வந்து ரொம்ப மொறுப்பாக இருந்தால் சக்கரை பாகு வந்து இழுக்காது, அப்படியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாக இருக்காது. கொஞ்சம் நமுத்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட் வந்து நல்லா இறங்கும் பூந்தியில். அதனால தான் அந்த மாதிரி எடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு முறை நம்ம பூந்தி போடும் போதும் மாவு போடுற கரண்டி வந்து நல்லா கழுவிட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா குண்டு குண்டாக பூந்தி வரும் நமக்கு. பாருங்கள், 300 கிராம் கடலை மாவுக்கு எவ்வளோ பூந்தி வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், இந்த பூந்தியில் வந்து நான் ஒரு 1/4 பாகம் எடுத்து வச்சுட்டு 3/4 பாகம் வந்து மிக்சியில் போட்டு சும்மா ஒரு சுற்றணும். அவ்வளோதான். ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஒரு திருப்பிட்டு அப்படியே உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த அளவுக்கு இருந்தால் லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து இருக்கணும். பூந்தியும் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் உடஞ்சி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பூந்தி வந்து மிக்சியில் இந்த மாதிரி 1, 2 அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து சக்கரை பாகு செஞ்சுக்கலாம். சக்கரை பாகுக்கு ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன். 1/2 கிலோ சக்கரை எடுத்துக்கிட்டேன். கடாயில் சேர்த்துக்கிறேன். 150 ml வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். சக்கரைலாம் நல்லா கரைஞ்சி பாகு வந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போது சக்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதம் வந்தால் நமக்கு வந்து பூந்தி செய்கிறதுக்கு பாகு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துக்குதான்னு பார்க்கலாம். ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 வந்து லவங்கப்பூ சேர்த்துக்கிறேன். லட்டு வந்து நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். ஏலக்காய் தூள் ஒரு 2 சிட்டிக்கு சேர்த்துக்கிறேன். பச்சை கற்பூரம் தூள் பண்ணால் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பூந்தி சேர்த்துக்கலாம். பூந்தி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், சக்கரை பாகு வந்து இந்த பூந்திக்கு வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுடலாம். அதாவது அந்த சக்கரை பாகு கொஞ்சம் நேரம் வந்து பூந்தியோடு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ சாப்பிட்றதுக்கு இனிப்பாக இருக்கும். நம்ம கையில் வந்து பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் போதே நம்ம லட்டு பிடிச்சிக்கணும். ரொம்ப சூடு ஆற விடக்கூடாது. அப்போ வந்து லட்டு வந்து சரியாக வராது. கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு இருக்கும். கரெக்டாக நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம்.
இப்போ நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், நான் உடைச்ச முந்திரி வந்து ஒரு 20 எடுத்துக்கிறேன். திராட்சை ஒரு 20 சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சை நல்லா வறுந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பூந்தி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் சூடு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் அழுத்தமாக பிடிச்சிக்குங்க. கொஞ்சம் அப்பப்போ கையில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் தடவிக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நமக்கு எந்த அளவுக்கு லட்டு பெருசு வேணும் சின்னது வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா லட்டும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், லட்டு வந்து பிடிச்சி வச்சுட்டோம். நம்ம கடையில் வாங்கினோன்னா எப்படியும் ஒரு 1.5 கிலோ ஆகும். இந்த அளவுக்கு வந்து நம்ம லட்டு வந்து 1.5 கிலோ கடையில் வாங்கினோன்னா நம்ம ஒரே ஒரு 300 கிராம் கடலை மாவு 1/2 கிலோ சர்க்கரை வச்சு ஒரு சூப்பரான லட்டு செஞ்சிட்டோம். இப்போ லட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இருங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா இருக்குது லட்டு. நம்ம பச்சை கற்பூரம் லவங்கெல்லாம் சேர்த்ததுனால அது ஒரு மணமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி நமக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி லட்டு செஞ்சுக்கலாம். எங்காவது கெஸ்ட்டுங்க வீட்டுக்கு போகிறோன்னா கடையில் வாங்காமல் நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துன்னு போகலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற கடலை மாவு சர்க்கரை வச்சு லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.